அன்பு உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. என்ன உறவுகளே, எல்லாரும் நலமா? நானும் இப்போ நலமா இருக்கேன். வானாளில் நான் வேண்டும் பேரின்பமே, தேனாகும் வானின்பம் தெய்வீகமே. வாழ்நாளில் நான் வேண்டும் பேரின்பமே, தேனாகும் வானின்பம் தெய்வீகமே. மண்ணோடு நான் மடியும் முன்னமே, உன்னோடு ஒன்றாதல் பேராகுமே, உன்னோடு ஒன்றாதல் பேராகுமே. வாழ்நாளில் நான் வேண்டும் பேரின்பமே, தேனாகும் வானின்பம் தெய்வீகமே. என்றென்றுமே தேவன் முன்பாகவே, கொன்றாமலே தேவம் நானாகவே. என்றென்றுமே தேவன் முன்பாகவே, கொன்றாமலே தேவம் நானாகவே. என் வேண்டல் உன் அன்பு தீயாகவே, என் வேண்டல் உன் அன்பு தீயாகவே. என் தெய்வமே வந்த பலியுமாகவே, என் பாவமே வெந்த பலியுமாகவே. வாழ்நாளில் நான் வேண்டும் பேரின்பமே, தேனாகும் வானின்பம் தெய்வீகமே. மண்ணோடு நான் மடியும் முன்னமே, உன்னோடு ஒன்றாதல் பேராகுமே, உன்னோடு ஒன்றாதல் பேராகுமே. வாழ்நாளில் நான் வேண்டும் பேரின்பமே, தேனாகும் வானின்பம் தெய்வீகமே. நீ என்றே நெஞ்சம் நீராகினேன், நின்னுண்மைக்கே உள்ளம் மாறாகினேன். யார் வேண்டுவார் என்று போராடினேன், யார் வேண்டுவார் என்று போராடினேன். நீரென்றே பலியில் ஒன்றாகினேன், நீரென்றே பலியில் ஒன்றாகினேன். வாழ்நாளில் நான் வேண்டும் பேரின்பமே, தேனாகும் வானின்பம் தெய்வீகமே. மண்ணோடு நான் மடியும் முன்னமே, உன்னோடு ஒன்றாதல் பேராகுமே, உன்னோடு ஒன்றாதல் பேராகுமே. வாழ்நாளில் நான் வேண்டும் பேரின்பமே, தேனாகும் வானின்பம் தெய்வீகமே. அன்பு உறவுகளே, ஒரு பாடல் கேட்டாச்சு. இப்போ ஒரு அருமையான ஒரு கதை கண்டிப்பாக கேட்கணும். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை கேட்போமா? ஒரு அப்பா ஒரு 7-8 வயசுள்ள ஒரு பையனை கையை பிடிச்சு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். வா மகனை, காட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். இந்த பையனும் ரொம்ப ஆவலாக அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக சிரித்து பேசி விளையாண்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். அப்பா கூட இருக்காருல்ல, அதனால அவனுக்கு மிருகங்களை பற்றியோ வர சத்தங்களை பற்றியோ வேறு எதை பற்றியே கவலை இல்லை. அவனுக்கு பகல் பூரா அவங்க அப்பா கூடவே இருந்து விளையாட்டு காட்டிட்டு அந்த காட்டில் நடு காடு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறார். அங்கே போன பின்னாடி அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, மகனே, இப்போ உனக்கு ஒரு சோதனை வைக்க போகிறேன். அந்த சோதனையில் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பார்க்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், நான் உன்னோட கண்களை இறுக்கி கட்டிடுவேன். கண்களை கட்டிட்டு உன்னை இந்த மரத்துக்கடியில் தனியாக விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். நீ எப்படி தைரியமாக இந்த இருட்டையும் இந்த தனிமையையும் ஜெயிச்சு வெளியே வர எப்படி ஒரு வீரனாக வரேன்னு நான் பார்க்க போகிறேன். அதனால் நான் உன் கண்களை கட்டிட்டு இப்போ போக போகிறேன், நீ தைரியமாக இரு. காலையில் நான் உன்னை திரும்ப கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் பயந்துட்டு, அப்பா என்ன சொல்கிறீங்க, என்னைய கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்டுட்டு போக போகிறீங்களா, எனக்கு பயமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அப்பா சொல்கிறாரு, அந்த பயத்திலேருந்து நீ ஜெயிச்சு வெளியே வரணும், உனக்கு தைரியம் வரணும், தன்னம்பிக்கை வரணும். அதிலேருந்து எப்படி வெளியே வர்றது, என்ன ஆபத்து வந்தாலும் அதிலேருந்து தப்பிச்சு எப்படி வெளியே வர்றதுன்ற தன்னம்பிக்கையும் தைரியமாக உனக்கு வரணும். அதுக்காகத்தான் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இந்த பையன் அரை மனசாக சரி சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு துணியை எடுத்து நல்லா சுற்றி அவனோட கண்களில் வச்சு கண்ணை இறுக்கி கட்டிடுறாரு. கட்டிட்டு இந்த விளையாட்டுக்களை இப்படி சுற்றி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பையனை அழகாக இப்படி சுற்றி விட்டு ஒரு மரத்துக்கடையில் உட்கார வச்சுட்டு இவர் கிளம்பி போயிடுறார். இவர் மெல்ல மெல்ல நடந்து போய் அப்படியே நடந்து போய் அந்த சத்தம் காணாமல் போகிற அளவுக்கு அவர் போயிட்டார். அந்த இடத்த விட்டு அப்பா போயிட்டார். அப்பா இருந்த வரைக்கும் இந்த பையனுக்கு தைரியம், அப்பா கூட இருக்காருல்ல, அதனால எதை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த பையன் அப்பா அந்த பக்கம் போன உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. அழ ஆரம்பிக்கிறான். அழுதுட்டு சுற்றி வர சத்தங்களை கவனிக்கிறான். எங்கேயோ ஆந்த கத்துது, தூரத்தில் நரி உளையிடுது, விதவிதமான பறவைகளோட ஒலி கேட்குது, காற்றோட தனிமை, அந்த விசு விசுன்னு மரங்களுக்குள்ள காற்று அப்படியே பூந்து அடிக்கிற அந்த சத்தம் கேட்குது. இதெல்லாம் கேட்டால் ஒரு சின்ன குழந்தைக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அந்த குழந்தையும் அப்படிதாங்க, ரொம்ப பயந்து போச்சு. அப்படியே கத்துது, யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்களே, எனக்கு பயமாக இருக்கே, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கத்துது. அப்போவும் இங்கே யாருமே இல்லை. அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டாரு, பக்கத்துலேயும் யாரும் இல்லை. யார் வந்து காப்பாற்ற போகிறா? நேரம் ஆக ஆக குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. அந்த குளிர் அவனை அப்படியே ரொம்ப இருக்குது. அந்த குளிரில் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அந்த மரத்தோடு சேர்ந்து பயந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்து அப்படியே தூங்கி போயிடறான். பாவம் சின்ன குழந்தை இல்லையா, பயத்திலேயே அப்படியே தூங்கி போயிடுது. தூங்கி போன பின்னாடி காலையில் திடீர்னு பார்த்தா இந்த மரங்களோட சந்திலையெல்லாம் வெளிச்சம் வந்து அவனோட மேலே படுது. அந்த வெயில் சூடு விடிஞ்சிருச்சு. அதிகாலை கூட இல்லை, நல்ல வெயில் மேலே வர்ற வரைக்கும் தூங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த வெயில் சத்தம் கேட்ட உடனே இவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு இப்படியே எந்திரிக்கும் போது கண்ணு கட்டியிருக்கு இல்லையா, அதனால் இவன் என்ன பண்ணுறான், விடிஞ்சிருச்சு, நீ அப்பா வருவாரா, எப்போ வருவார் அப்பா, நைட்டே நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே தனியாக, நீ அப்பா எப்போ வருவார் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடையே தலையில் இருக்க கட்டை பிரிக்கிறான். பிரித்து இப்படியே கண்ணை இப்படியே திறந்து பார்த்தா முன்னாடி அவங்க அப்பா நின்றுட்டுருக்காரு. என்ன ஆச்சரியம் இல்லை, அது முன்னாடி அவங்க அப்பா நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. இப்போ பாருங்க, அந்த கட்டு கண்ணு பிடிச்ச உடனே அந்த பையனோட அப்பா அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்காரு. பார்த்த உடனே இந்த பையன் அப்படியே அழுகையோடு ஓடி போய் அப்பான்னு கட்டிப்பிடிச்சு, நீங்கள் எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த அப்பா சொல்கிறாரு, நான் இங்கேருந்து போயிருந்தா தானே மகனை திரும்பி வர்றதுக்கு, நான் இங்கேருந்து போகவே இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன் மகன் சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, ராத்திரி பூரா நான் பயந்து கத்தி அழுதுட்டு இருந்தேனே, நீங்கள் என் பக்கத்தில் இல்லவே இல்லையே, அப்படிங்கும்போது நீ எப்படி அந்த பயத்தையும் இந்த குளிரையும் தனிமையையும் சமாளிக்கிறேன்னு நான் தூரத்துலேருந்து உன்னை கவனிச்சுட்டே இருந்தேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை நான் தனியாக விட்டுட்டு போகலை மகனே, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவனுக்கும் அந்த இருட்டையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டான். எல்லா ஆபத்துக்களையும் ஃபேஸ் பண்ணி அவன் தைரியமாக நிற்கிறான். ஆனால் அந்த அப்பா வந்து அவர் போகவே இல்லைங்க, அவர் கூடவே தான் இருந்திருக்கார். இது தாங்க வாழ்க்கை. இதை ஒரு கதையை நம்ம இப்போ பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கையும் இப்படி தான். நம்ம நிறைய நேரங்களில் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது கடவுள் நம்மளை விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு, நம்மளை விட்டு எங்கேயோ போயிட்டாரு, நம்ம கூட இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினச்சி என்ன பண்ணுறோம், கடவுளை பற்றி ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறோம். ஆனால் சங்கடப்படுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லைங்க. கடவுள் நம்மளை விட்டு எப்பவுமே எங்கேயுமே போகிறதில்ல, நம்ம கூட தான் இருக்கார், பக்கத்திலேயே இருக்கார், நம்ம கூடவே இருக்கார். நமக்கு வர ஒவ்வொரு கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறோம், அதில் எப்படி நமக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வருது,
நம்ம வாழ்க்கையை எப்படி மேலே கொண்டு வரோங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் ரொம்ப தெளிவாக நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். நமக்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆனால் நமக்கு அது புரியறது இல்லைங்க. கடவுள் நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்மளை கஷ்டப்பட வச்சுட்டாரு. நிறைய நேரங்களில் கடவுளை நிந்திக்கிறோம். அப்படி இல்லைங்க. அவர் நம்மளை விட்டு எங்கேயுமே போகிறதில்ல, நம்ம கூட தான் இருக்கார், நமக்காக இருக்கார். நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவோ பாடுகளை பற்றி நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நம்ம இவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வச்சிட்ருக்கிறார் கடவுள். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது நாம் கடவுளை மறந்துடுறோம். நம்மளை விட்டு போயிட்டாரு, நமக்கு கடவுள் இல்லைன்னு நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் அது வாழ்க்கை இல்லைங்க. கடவுள் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கார். அதை நம்ம உணரணும். சரிங்க, இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா? ஒரு அடிக்குதோ? இன்னும் ஒரு 3/4 மணி நேரம். பாடல் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெங்கும் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெங்கும் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். தனையின்றி நீ மீட்டினாய், அதில் மலர் பூக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவேனை தனையின்றி நீ மீட்டினாய், அதில் மலர் பூக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. கோடி பாடல் நான் பாடுவேன், அதில் பாமாலையாக நான் சூடுவேன். உலகெங்கும் செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் போடுவேன். வெளியே போகணும்னா போயிட்டு வாங்க. இளம் காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன்
அருள் பாடுதே. இளம் காலை பொழுதுந்தன் தொகை பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் அருள் பாடுதே.